இன்று கிளாந்தான் பங்காலான் செப்பாவை சேர்ந்த 33 வயதான முகமது யுஸ்ரீத் முகமது யூசுப் என்ற ஐஸ் கட்டி உற்பத்தி செய்யும் நிறுவன உரிமையாளருக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் 50,000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கிளாந்தான் சென்றியான் பராட் AKSBயின் அனுமதியின்றி அந்த மாநிலத்தின் பொது பயன்பாட்டு நீர் குழாய்களுடன் தனது நீர் குழாய்களை சட்டவிரோதமாக இணைத்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத இணைப்பு ஜூன் 2018 தொடங்கி 17 மாதங்கள் நீடித்தது. இதன் காரணமாக AKSB நிறுவனத்திற்கு 41,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதுடன் உள்கட்டமைப்பு பராமரிப்பை பாதிக்கும் வகையில் வருவாயற்ற நீரின் அளவு உயரவும் இது காரணமாக அமைந்தது. இந்த குற்றத்தின் தீவிரத்தன்மை மற்றும் நீர் வளங்கள் மீதான அதன் தாக்கம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய பிராசிக்யூஷன் தரப்பினர் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். அது மட்டுமின்றி அபராதத்தை செலுத்த தவறினால் 12 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.